ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகிற உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உருளைக்கிழங்கு குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சில் தேங்காய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது ரெண்டையும் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க, 4 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க, கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணால் நல்லா மணமாக இருக்கும். நெய் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளியோட ஸ்கின்னு சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் என்ன மசாலா சேர்த்திப்பீங்களோ அதே மசாலாவே சேர்த்திக்கோங்க. மசாலா சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் இருக்க பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுறதுனால நான் திக்காக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்களவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்குல மசாலாலாம் இறங்கும். கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.